எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, வாழ்க்கையில் சில சமயம் எதுவும் இல்லை என்று எண்ணும் நேரம் வரும். சிலர் நம்மை தூக்கி வீசப்பட்டதாக அல்லது மதிக்கவில்லை, நம்மை இழிவாக பார்த்தார்கள் என்று கூட உனக்கு தோன்றலாம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, யோசேப்பை தூக்கி வீசிய அந்த சகோதரர்களே பின்னர் அவனிடம் வந்து உணவு கேட்டார்கள். அதே போல் உன்னை இழிவாக பார்த்தவர்கள் உன் வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இன்று உன்னை நிந்திக்கும், உன்னை புறக்கணிக்கும் மனிதர்கள் நாளை உன் வளர்ச்சியை பார்த்து சொல்லுவார்கள், இவன் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார் என்று. ஆம் அருமையான வாலிப தம்பியை, தங்கச்சியை, இந்த சமுதாயம் உன்னை தூக்கி வீசினாலும் நீ மதிப்பற்றவர் இல்லை என்று நினைத்து கலங்கிவிடாதே. நீ தேவனுடைய கைகளில் உள்ள வைர மோதிரம். நீ இப்போ எங்கே இருக்கிறாய் என்பதல்ல முக்கியம், கர்த்தர் உன்னை எங்கே அழைத்து செல்வார் என்பதுதான் முக்கியம். கலங்காதே. உன்னை தூக்கி வீசியவர்கள் மத்தியில் உன் தலையை நிமிரச் செய்வார் கர்த்தர். நிச்சயம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்கி தவிக்காதே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆமென்.